வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் தொலை தூரத்திற்கு செல்வதோ, தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக அனுகூலமான செய்திகள் வருவதோ, பணவரவுக்கு உண்டான சந்தோஷங்களும் ஏற்றங்களும் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத வம்புகள் வழக்குகள் ஏற்படலாம். சோஷியல் மீடியாவிலிருந்து இன்று மிக மிக கவனமாக நீங்கள் கையாளவில்லை என்றால் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டிக்கொண்டு என்னடா இது என்று வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும். மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் இல்லை. குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றம், தாய் வழி உறவிலும் அனுகூலம், சுபவிரய பிராப்தம் ஏற்படும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதும், புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் டக்குன்ற அனுகூலங்கள் ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், யோக பலத்தை அதிகமாக நம்பக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக ஓய்வு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியிலோ அல்லது அதற்கேற்ற விஷயத்திலோ ஃபோனிலோ பேசுவது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் போத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவீர்கள். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருப்பணியாக்கும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக தொலைதூர பயணங்களும் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஆச்சரியங்களும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், தைரியம், தன்னம்பிக்கை, உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய சாதனைகள், மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொழிலில் இருந்த
சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவும் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் இனிமையான சூழ்நிலையை வரவேற்கும். சிறிய வாக்குவாதங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பிரச்சனையையும் போக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் யோகத்திற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் சிறிது பொறுமை காட்டுவது நன்மை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த குடும்ப இடத்திற்கு குடும்பத்தாருடனோ தனிப்பட்ட முறையிலோ நண்பர்களோடோ செல்வது யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையாமசைய பொருள் சேர்க்கை உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சாத்விகங்கள் தனிப்பட்ட யோகத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.